சிவனேசதுரை சந்திரகாந்தன் என அறியப்படுகின்ற பிள்ளையான் அவர்களினுடைய எதிர்காலம் மீண்டும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய அரசாங்கம் பிள்ளையான் தொடர்பான பழைய விவகாரங்களை கிண்டுவதன் போலாக யாரும் அறியாத திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி இருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் 3 மிக முக்கிய நபர்களினுடைய கொலை சம்பவத்தின் பின்னணியில் பிள்ளையான் குழு இருந்துள்ளதா? அடுத்து வரும் நாட்கள் பிள்ளையான் அவர்களுக்கு எவ்வாறானதாக மாற இருக்கின்றது? இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொளி அமையவிருக்கின்றது. எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். அதேபோல புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள், இலங்கையில் இருக்கக்கூடிய உங்கள் உறவுகளுக்கான பிறந்த நாட்கள், திருமண வைபவங்கள், இவ்வாறான எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த விரும்பினால் ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், சிவனேசதுரை சந்திரகாந்தன் என அறியப்படுகின்ற பிள்ளையான் அவர்கள் தொடர்பில் இன்றைய தினம் மிகவும் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றன. ஏற்கனவே பிள்ளையான் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அல்லது காணாமலாக்கப்பட்டார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு ஆரம்பகட்ட விசாரணைகள் அவருக்கு முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் தற்போது வரை சிறையில் இருக்கிறார் என்பது மிக முக்கியமான விடயம். இந்த விடயம் அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னணியில் தான் அரச தரப்புக்கு ஏற்கனவே இடம்பெற்ற பல முக்கிய சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தன்மைகள், அது தொடர்பிலான சில ஆதாரமான துப்புக்களும் அரசாங்க தரப்பிற்கு கிடைத்திருந்தது. அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். உங்களுக்கு தெரியும், பல்வேறு உயிரிழப்புகளை ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு கொடூரமான தாக்குதல். எனவே இந்த தாக்குதலின் பின்னணியில் பிள்ளையானினுடைய செல்வாக்கும் இருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதிலும் பிள்ளையான் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதான பல்வேறு தகவல்களும் வெளியாகி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னராக உங்களுக்கு தெரியும், அண்மையில் அதாவது கடந்த 30ஆம் தேதி கொழும்பிலிருந்து விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவசரமாக யாருக்கும் எந்த தகவல்களும் வெளியிடப்படாத நிலைமையில் திடீரென கிழக்கு மாகாணத்திற்குள் நுழைந்து, குறிப்பாக மட்டக்களப்பில் பிள்ளையானவர்களினுடைய கட்சி காரியாலயத்தில் திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனவே அந்த சோதனை நடவடிக்கைகளின் போதாக பல்வேறு திடுக்கிடும் ஆதாரங்களும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக அவரிடம் சாதாரணமானவர்கள் பாவிக்க முடியாத சேட்டலைட் சிக்னல்கள் மூலமாக இயங்கக்கூடிய தொலைபேசி அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் அங்கிருந்து பல முக்கியமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருந்ததாக அரசு தரப்பினால் கூறப்பட்டிருந்தது. எனவே அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பிலான விடயங்கள் அரசு தரப்பினால் வெளியிடப்படுத்தப்படவில்லை. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அதில் இருக்கின்ற விடயங்கள் அதிகம் வெளியிடப்பட்டால் முக்கியமான குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அவ்வாறான விடயங்கள் வெளியிடப்படாமல் இருந்தமை மிக முக்கியமான விடயம். எனவே இவ்வாறு இருக்கையில் தொடர்ந்தும் பல்வேறு கைது நடவடிக்கைகளும் அதே நேரம் விசாரணை நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அது தொடர்பிலான பூரணமான காணொலி நான் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் அது தொடர்பிலான விடயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த பழைய காணொலிகளை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறு இந்த விசாரணைகளின் போதாக புதிய நபர்கள், குறிப்பாக பிள்ளையானினுடைய சகாக்கள், ஆரம்பகால சகாக்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் அரச சாட்சியாகவும் மாறியிருந்தார்கள். அதாவது இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக, அது பிள்ளையானுக்கு எதிராக சாட்சிகளை வழங்கக்கூடிய வகையில் அவர்கள் அரசு சாட்சிகளாக மாறியிருந்தார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இந்த தகவல்களையும் அரசாங்க தரப்பு அதிகம் வெளியிட்டிருந்தது. இதன் பின்னணியில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலும் புதிதாக கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போது வரை அவர்கள் மீதான விசாரணைகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கத்தான் தற்போது பிள்ளையான் மீதாக மீண்டும் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டுக்கள் சிறிய குற்றச்சாட்டுக்கள் அல்ல, மிக முக்கியமான 3 நபர்களினுடைய பிரதான கொலை சம்பவங்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுக்கள் தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 3 நபர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் தான் இந்த 3 கொலை சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் ஒருவர் கிழக்கு மாகாணத்தில், அதாவது 2005-2007 ஆண்டு காலப்பகுதிகளில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களாகத்தான் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி கொண்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர்
பிள்ளையானினுடைய குழுமத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகத்தான் தற்போது மிகப்பெரியதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பில் நாம் சில விடயங்களை அறிந்திருப்போம். அதாவது இவ்வாறாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பிள்ளையான் குழுவின் ஊடாக சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது தொடர்பான உறுதிப்படுத்தப்படாத சாட்சியங்கள் மூலமாக சில விடயங்கள் பரவியிருந்ததை நாம் அறிந்ததே. அந்த அடிப்படையில் தற்போது இந்த விடயம் தொடர்பில் மீண்டும் பிள்ளையானுக்கு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பிலான சில தகவல்களும் கசிந்திருப்பதாகவும் அறிய முடிகின்றது. அடுத்ததாக மற்ற நபர் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவரும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு தொழிலதிபர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது, ஒரு செல்வந்தர் என்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இவரும் அந்த காலத்தில், அதாவது 2005 தொடக்கம் 2007 ஆண்டு காலப்பகுதியில் கொல்லப்பட்டதாகத்தான் கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இவரினுடைய கொலையின் பின்னணியிலும் தற்போது பிள்ளையானவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அதேபோல மூன்றாவது நபர் பிள்ளையானினுடைய சொந்த கட்சியில் நீண்ட காலமாக உறுப்பினராக பதவியில் இருந்த ஒருவரும் பிள்ளையான் மூலமாகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாகவும் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த மூன்று மிக முக்கிய நபர்களினுடைய கொலை சம்பவத்தின் பின்னால் தற்போது பிள்ளையான் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பில் அவர் மீது குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் 2 பேர் துப்பாக்கி மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் ஏற்கனவே பிள்ளையான் மீதாக கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தற்போது வரை சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மீண்டும் அவர் மீதாக சந்தேகங்கள் ஏற்பட்டு அது தொடர்பிலான விசாரணைகள் இன்னொரு பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. அதேபோல கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உத்தியோகபூர்வ அலுவலகத்திலிருந்து சேட்டலைட் மூலமாக இயங்கக்கூடிய தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த தொலைபேசி எங்கிருந்து வந்தது, யார் இவருக்கு கொடுத்தார்கள், அதனை இங்கே உபயோகிக்க வேண்டியதன் காரணம் என்ன என்பது தொடர்பான விசாரணை இன்னொரு கட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விசாரணைகளுக்கான முடிவுகள் முற்றுமுழுதாக கிடைக்கப்பெறாத நிலைமையில் தற்போது மீண்டும் இந்த 3 பிரதான கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக பிள்ளையானவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பிள்ளையான் மீதாக இந்த கொலை சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு அது தொடர்பான உண்மைகளை கண்டுபிடிப்பதற்கான அதிரடி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், பிள்ளையானவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வாறாக அமையப் போகின்றது என்பது தொடர்பில் பல்வேறு கேள்வி நிலைமைகளே தற்போது வரை உருவாகி இருக்கின்றது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். உண்மையில் பிள்ளையானவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்த காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது இல்லையா, அல்லது வேண்டுமென்றே இவர் மீதாக இவ்வாறான வழக்குகள் போடப்பட்டு பல்வேறு உண்மைகளை மழுங்கடிப்பதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்படுகின்றதா, அல்லது வேறேனும் முக்கிய குற்றவாளியை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு எதுவும் அறிந்தால் நீங்கள் அந்த தகவல்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். நன்றி. வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற இந்த அணையா விளக்கு போராட்டம் தொடர்பிலான மேலதிகமான தகவல்கள் அல்லது அது தொடர்பிலான காணொளிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் நேற்றைய தினம் நமது யூடியூப் தளத்தில் போடப்பட்ட காணொளிகளை பார்ப்பதன் மூலமாக இது தொடர்பிலான சகல விடயங்களையும் அறிந்து கொள்ளலாம். அதேபோல் இது போன்ற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். நன்றி. வணக்கம் உறவுகளே.